மும்மொழி கொள்கை வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து 1 கோடி பேரிடம் கையெழுத்து பெறும் இயக்கத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை தொடங்கி வைத்தார். சென்னை அமைந்த கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமக்கல்வி உரிமை இணையதளம் மற்றும் பாடலும் வெளியிடப்பட்டது. வசதி வாய்ப்புள்ளோருக்கு உயர்தரமான கல்வியும் ஏழை எளியோருக்கு தரமற்ற கல்வியும் தான் தலைவிதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்வியில் சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையாக மட்டும் உள்ளது. தற்போதைய தேவை கல்விக் கொள்கையில் ஒரு புரட்சி. சமமான கல்வியை அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் பெற்றுத் தருவதே நாங்கள் இன்று ஏற்கும் தலைமை சபதமாகும். கோவில்களில் நடத்தப்படும் இசை கச்சேரிகளில் சினிமா பாடல்கள் பாட அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி திருமலையராயன் பட்டினத்தில் உள்ள வரதராஜா பெருமாள் கோவில் திருவிழாவில் கோவில் வளாகத்திற்குள் நடத்தப்பட்ட இசை கச்சேரியில் சினிமா பாடல்கள் பாடப்பட்டதாக கூறி வெங்கடேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, கோவில் வளாகத்திற்குள் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் சினிமா பாடல்கள் பாடுவது முறையற்றது எனவும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் பக்தி பாடல்கள் மட்டுமே பாட அனுமதிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.